அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐஆருக்கு முன் எஸ்ஐஆருக்கு பின் அப்படின்னு நம்ம தமிழக அரசியல் களத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் போல இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக சென்னையில் மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகளில் 30 விழுக்காடு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ சென்னை எங்களுடைய கோட்டை, திமுகவின் கோட்டைன்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கோட்டையில் மிகப்பெரிய ஓட்டையை போடுற மாதிரி தான் அந்த எஸ்ஐஆருடைய முடிவுகள்லாம் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியிலேயே பல குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக படம் போட்டு காட்டியிருக்கு இந்த எஸ்ஐஆரினுடைய முடிவாக அந்த பட்டியல். ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன் இருந்த வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2,80,000க்கு மேலே. இப்போ இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 2,07,000 தான். கிட்டத்தட்ட 83,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. சரி, இதில் என்னப்பா பிரச்சனை? இதில் அவர்கள் போலி வாக்காளர்கள் இருந்திருப்பாங்க, பெயர்களை நீக்கியிருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்திய நபர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளவுனா 1,73,000. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலிடான ஓட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் தான். நீங்கள் சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 86 விழுக்காடு நபர்கள் ஓட்டு போட்டாங்களா? 86 விழுக்காடு நபர்கள் ஓட்டு போட்டதுனால தான் 1,73,000 வாக்கு இங்கே விழுந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே வாக்காளர்கள் தான் வாக்கு செலுத்தினாங்களா, இல்லை அவர்களுடைய பெயர்களில் யாராச்சும் போடப்பட்டுச்சாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக சென்னையில் எப்போவுமே ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக தாங்க இருக்கும். எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே 70லேருந்து 80 விழுக்காட்டுக்கு உள்ள அந்த போலிங் பர்சன்டேஜ் இருக்கும். ஆனால் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 60 தான் இருக்கும், 60 கீழெல்லாம் போகும். அப்போ இப்படி குறைவாக தான் வாக்கு விழுது அப்படிங்கும்போது எப்படி கொளத்தூர் தொகுதியில் மட்டும் இவ்வளவு அதிகப்படியான வாக்குகள் விழுந்துச்சு, ஸ்டாலின் அவர்கள் எப்படி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது கொளத்தூர் தொகுதியில் மட்டும் இல்லை, இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, ஆயிரம்விளக்கு தொகுதி. அங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,40,000 வாக்குகள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்திருக்கு. எஸ்ஐஆருக்கு பின்னாடி 1,34,000 வாக்குகள் தான் இருந்திருக்கு. இவ்வளோ வாக்குகள் குறைஞ்சிருக்கே. நான் கிட்டத்தட்ட 35 விழுக்காடு டிராப்பு, 35 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சிருக்கு ஆயிரம்விளக்கு தொகுதியில். இதில் இதோட ஹைலைட்டான விஷயமே என்னன்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக விழுந்த வாக்குகளே 1,34,000 தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 100 விழுக்காடு வாக்குப்பதிவான ஒரு தொகுதியாக சென்னையில் ஆயிரம்விளக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ டேட்டா அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த முறை சொன்னது என்ன, கரூரில் தான் இருக்கிறதுலே அதிகப்படியாக வாக்கு விழுக்காடு நடந்திருக்கு, 83 விழுக்காடு வாக்குப்பதிவானது கரூரில் தான் அப்படின்னு நம்ம டேட்டாலாம் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ எஸ்ஐஆருக்கு பின்னாடி என்ன தெரியுதுன்னா, சென்னையில் தான் இப்படி அதிகப்படியான வாக்குகள்லாம் விழுந்திருக்கு. நீங்கள் சென்னை மக்கள் என்ன நினைச்சீங்க, எல்லாரும் தவறாமல் நம்ம ஜனநாயக கடமை ஆட்டியிருக்காங்க பாருங்க அப்படின்னா, இதை நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை இங்கே எப்படி இவ்வளோ அதிகமாக வாக்கு போட்டிருப்பாங்க, ஒருவேளை அவர்களுடைய பெயர்களில் வேற யாராச்சும் வாக்கு செலுத்தினாங்களா, என்னென்ன குளறுபடி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக முன்வைக்கிறோம். இதற்கான பதிலை மக்கள் தான் சொல்லணும். இது ஆயிரம்விளக்குன்னு மட்டும் இல்லைங்க, சைதாப்பேட்டையாக இருக்கட்டும், துறைமுகமாக இருக்கட்டும். துறைமுகம் தான் இருக்கிறதுலே கம்மியான வாக்காளர் இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. 1,16,000 வாக்காளர் தான் இருக்கிறாங்க. இப்படி எல்லா தொகுதிகள்லையுமே வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 85, 86லாம் தாண்டுது. சேப்பாக்கம், நம்ம சின்னவரோட தொகுதி எடுத்து பார்க்கணும்னு, அடுத்து 2,32,000 இருந்த வாக்குகள் எஸ்ஐஆருக்கு பின்னாடி 1,63,000 குறைஞ்சிருக்கு. கடந்த முறை பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது 1,35,000. அப்போ கிட்டத்தட்ட 81 விழுக்காட்டிற்கு மேல. அதாவது இந்த தொகுதியில் 81 விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்தியிருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அப்போ எப்படி எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் வந்திருக்குன்றத அதுவும் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இப்படி சென்னையில் உள்ள திமுகவின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய அத்தனை தொகுதிகள்லையுமே எவ்வளவு சிக்கல்கள், குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து காட்டுறோம். ஏன்னா எஸ்ஐஆருக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா வேலிடான ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர், உண்மையிலே ஓட்டு இருக்கிறவங்க யாருங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது நீங்கள் வேற ஒரு தொகுதியில் ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னைக்காரங்க கிடையாது இல்லையா, அவர்கள் தென் மாவட்டங்களில் இருக்கலாம், மேற்கு மாவட்டங்களில் இருக்கலாம், எங்கே தமிழ்நாட்டோட எந்த மொழியிலும் இருக்கலாம். அவர்களுக்கு அங்கே ஒரு ஓட்டு இருக்கும், இங்கே ஒரு ஓட்டு இருக்கும். இதனால தான் அந்த ஓட்டு டூப்ளிகேட் ஆகுது. அப்போது சென்னையில் உள்ள அவர்களுடைய ஓட்டை அவர்கள் போடுறாங்களோ இல்லையோ, அவர்கள் சார்பாக வேற யாராச்சும் போடுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் அதிகமாக அவர்களுக்கு ஓட்டு வந்திருக்காது. அப்போ இந்த முறை இருக்கு இல்லையா, இப்போ 2026ஆம் ஆண்டு இதே மாதிரி தேர்தல் நடக்கும் பொழுது இவ்வளவு குறைவான வாக்குகள் தான் சென்னையிலே இருக்குது. 30 விழுக்காடு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சூழல்ல, 40 லட்சம் வாக்குகள்லேருந்து 28 லட்சமாக வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற சூழல்ல திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. நீங்கள் நல்லா பாருங்கள், வேளச்சேரிங்கிற ஒரு தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் எம்எல்ஏ, மற்ற எல்லா தொகுதிகளிலும் திமுக எம்எல்ஏ தான். அப்போ அப்படி சென்னை தங்களுடைய கைக்குள்ள வச்சிருக்கிற திமுகவுக்கு எவ்வளோ பெரிய இடியா, ஒரு பேரடியா இந்த விஷயம் நடந்திருக்குன்றதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா வாக்கு வங்கிங்கிறதே திமுகவோட வாக்கு வங்கி மொத்தமாக குறைஞ்சது மாதிரி தான் இப்போ கணக்காயிருக்கு.
ஏன்னா எஸ்ஐஆர் நீக்கப்பட்ட பேர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆளும் தரப்புக்கு சாதகமாக இருந்திருக்குமோங்கிறத இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்போ இந்த சமயத்தில் தான் நாம் வந்து சில பழைய வரலாறுகளையும் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. 2011ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் முதல் முறை போட்டியிட்டு வெற்றி பெறும்போது அவருடைய வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 2700 தான். மிக சொற்பமான வாக்கு வித்தியாசம் தான் சையத் துரைசாமி அவர்களை தோற்கடித்து வெற்றி பெறாரு. அந்த தொகுதியில் அந்த சமயத்தில் அந்த தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு அவர் நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு அப்படிங்கிறது, அந்த வழக்கு பல கட்டங்களை தாண்டி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு. அதுல என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் 2011ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி அவருடைய செல்லாது. அவர் வந்து பல்வேறு மால் பிராக்டிஸ், அதாவது வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது, போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா தன்மையப்படுத்தி பல விஷயங்களை சாதிச்சுக்கிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து அதிகப்படியான பணம் செலவு பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஒரு தேர்தலில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார். அந்த வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி தான் அந்த வழக்கே போட்டிருக்காரு. அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. அப்போ அதில் என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த எஸ்ஐஆர் டேட்டாவையும் எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? ஏன்னா டிராஃப்டாக இருக்கும்போது கொடுக்க முடியாது. இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணி இறுதி பட்டியலே வெளியிட்டாங்க. அப்போ இந்த பட்டியல் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த தான் போகுது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே வாக்கள் இவ்வளோ கம்மியாக, அதுவும் சென்னையில் தான். நீங்கள் இப்போ பிற மாவட்டங்களில் கூட, கோயம்புத்தூரில், திருப்பூரில் கூட பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு தான். ஆனால் இந்த அளவுக்குலாம் இல்லை. சென்னை அளவிற்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய ட்ராப் இல்லவே இல்லை. அப்போது இவ்வளோ ட்ராப் இருக்குது. ஆனால் திமுகவினுடைய அந்த வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸ்டாலின் அவர்கள்லாம் 1,00,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு கொளத்தூரில். அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரோட வாக்கு வங்கியும் சேர்த்தால் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு நிகராக வராது. கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க, மொத்தமே 2 லட்சம் வாக்காளர் தான் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ தூரம் அது ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்றதை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அவர்கள் வாக்குகளை மேனிபுலேட் பண்ணிட்டாங்களாங்கிறத நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டம் ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இதை வந்து உச்சநீதிமன்றம் நிச்சயமாக இந்த டேட்டாவையும் அவர்கள் எடுத்து பார்ப்பாங்கன்றதை நம்ம நம்புவோம். ஏன்னா 2011 அவர்கள் வந்து இந்த வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த தொகுதியில் வந்து அவரை துறைச்சி நின்றுட்டு இருக்காரு இல்லையா? அப்போ நின்றுகிட்டே இருக்கும்போது, வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டே இருக்கும்போது இவ்வளோ பெரிய குளறுபடியும் இருக்குது. அந்த தொகுதியிலேயே இவ்வளோ போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றமும் நிச்சயமாக எடுத்து பார்ப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கட்டமாக யாருக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரக்கூடிய தாவேக்காவுக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா பல்வேறு நபர்களுக்கு வந்து தாவேக்கால இப்போது ஓட்டே வந்து இல்லைன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அனைவருமே வந்து ஒரு 16-17 வயசு நிரம்பியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து இன்னும் புதுசாக வந்து ஓட்டர் ஐடியே வரல, அவர்களுக்கு இந்த லிஸ்ட்டில் பெயர் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுது. சமீபத்தில் வந்து வேலூரில் அந்த பரப்புரை கூட்டத்தில் கூட பேசும்பொழுது, நான் வந்து சுறா படம் பார்க்கும்போது பிறந்தேன், அதனால் எங்கள் அம்மா என்ன சுறான்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லி ஒரு சிறுவன் வந்து பேசியிருப்பார். ஸோ என்னன்னா, அந்த படம் 2010 தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ அவருக்கு 16 வயசு தான் ஆச்சு. ஸோ அவரும் கட்சி துண்டை போட்டுட்டு அந்த கூட்டங்களுக்குலாம் வர்றாப்புல. அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த நிறைய பேருக்கு வந்து வயது இல்லாத காரணத்தினால வாக்குகள் இல்லைங்கிறது ஒன்று. 18 வயதுக்கு மேலே உள்ளவங்க கூட வாக்காளர் லிஸ்ட்டில் அவர்களோட பேர் இல்லை, அவர்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கி வைக்கல அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது. அது ஒரு டேட்டா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு செலுத்தணும் அப்படின்னா உடனடியாக அவர்களோட பெயரை என்ரோல் பண்ணணும். ஏன்னா நாள் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போவே கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடிய சூழலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக வந்து இந்த எஸ்ஐஆர் விழுந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா எப்போவுமே வந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும்பொழுது அந்த ஓட்டு நம்பர்ஸ் குறையும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு தான் முதல் பாதிப்பு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த முறை கொளத்தூர்லேயே வந்து போட்டிடுறாரு அப்படின்னா எவ்வளோ வாக்கு வித்தியாசங்களில் அவரால் வெற்றி பெற முடியுன்றது ஒன்று இருக்குது. இல்லை அவருக்கு ஆப்போனண்டாக யார் நிற்க போகிறாங்கன்ற பல்வேறு கேள்வி. இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம சேலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடப்பாடி தொகுதியில் வந்து இந்த அளவிற்கு ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிராப் இல்லவே இல்லை. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய தொகுதியாக இருக்குது. இப்போ எல்லா முக்கியமான தலைவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகள்லையுமே இது மாதிரி ஓட்டு வந்து கூடும் குறையும், அதிகப்படியான வாக்குகள் வந்து போலியாக இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா அப்படி இல்லை. சென்னையில் மட்டும்தான் இது மாதிரி போலி வாக்காளர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் மட்டும்தான் திமுகவும் வந்து அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க, கைக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதான் இங்கே வந்து ஒரு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதிராக உச்சநீதிமன்றத்தில் அந்த கொளத்தூரில் ஸ்டாலின் அவர் 2011ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவில் யாராலுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதுதான் நடக்கும்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை அது மாதிரியான தீர்ப்புகள் வந்தால்
நிச்சயமா அது வந்து தேர்தல் காலத்தையே புரட்டி போடும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களால் திருப்பி இதே தொகுதியில் போட்டியிட முடியாது, எந்த தொகுதியிலையும் போட்டியிட முடியாது. ஸோ தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா நிற்பதற்கு தகுதியற்ற நபர் அப்படின்னு தான் தீர்ப்பே வரும் அதில். ஸோ அந்த அளவிற்கு வந்து சட்ட ரீதியாக எதிர்த்தரப்புல இருந்து முயற்சி பண்ணுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா உண்மையிலேயே தேர்தலை வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி இவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்கிறத நிரூபிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்தாலும் அதற்கு முன்னாடி வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பணம் கொடுத்ததுக்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கலன்றதான் நீதிபதிகள் கேட்ட கேள்வி. ஸோ அதற்கு இவர்கள் தரப்புல இருந்து சொன்னதுங்கிறது, எப்படி ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரு, அவரோட ஆட்கள் அனுப்பி தானே பணம் கொடுப்பாரு, நேரடியாக ஸ்டாலின் அவர்களே தன்னோட பாக்கெட்லேருந்து எடுத்து பணத்தை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை குற்றச்சாட்டாக சொல்ல முடியும், அவர் பணம் கொடுத்து வெற்றி பெற்றாருன்னு சொல்ல முடியுன்றதை நீதிபதிகள் தரப்புல இருந்து வாதமாக முன் வச்சாங்க. ஸோ அது உண்மையிலே ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. அப்படி பணம் கொடுத்த நபர்கள் இந்த மாதிரி உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கொடுத்ததுக்கான ஆதாரம், அவர்கள் எப்படிலாம் வந்து பணத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க, இப்படி பல விஷயங்களை வந்து சையத் துரைசாமி அவர்கள் சமர்ப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்குவாருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு வருது, ஒட்டுமொத்தமாக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது திமுகவினுடைய வெற்றியை எந்த அளவிற்கு பாதிக்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் ஏப்ரல் பாதிக்கு மேலே தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ வந்த உடனே அதனுடைய தாக்கம் எப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். நன்றி.